பிரயோஜனியா நீ? இப்ப திடீர்னு யாரும் காப்பாத்த முடியாதுங்கிற, அதுக்குள்ள ஒரே சக்தி தான் வந்து காப்பாத்துங்கிற. இவ்வளவு நேரம் நான் சந்தோஷமா இருந்தேன், என் தலையில இடிய இறக்கிட்டியே. கவலைப்படாத, 2 ஆன்மாவோட இருக்கிற ஜீவ சக்தி மனசு வச்சா மட்டும்தான் இவளை காப்பாத்த முடியும். அதுவும் இவளை காப்பாத்தணும்னா அந்த ஜீவ சக்தி தன்னோட ஆன்ம சக்தியையும் இழக்கணும். ஏற்கனவே எனக்கு எதுவுமே புரியாது. இப்ப நான் பயத்துல இருக்கும் போது எனக்கு சுத்தமா நீ சொல்றதுல புரியவே மாட்டேங்குது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. 2 ஆத்மாவோட தெய்வ துஷ்ட மந்திர தந்திர சக்தி வித்தைகள்ல ஊறி போன மறுபிறப்பே இல்லாத முக்தி அடையக்கூடியவ மனசு வச்சா மட்டும்தான் இவளை காப்பாத்தவே முடியும். அப்படிப்பட்ட ஜீவசக்தி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. அதனால இந்த பிரபஞ்ச விதியை அது மீறவே மீறாது. இப்ப இந்த நெருப்பு வளையத்துல கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற பொம்மியோட உடம்பு ஆன்மாவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல எரிஞ்சி உங்க கண்ணு முன்னாடியே சாம்பலாக போகுது. எது பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் அர்ஜென்ட் பேசிஸ்ல பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே பய பீதியில உடம்பெல்லாம் நடுங்குது. சாவித்ரி, உனக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி. கவலைப்படாத. அம்மா வரும். சீக்கிரம் அந்த வழியை சொல்லுங்க. உங்களோட பின்பக்கம் இருக்கிற கூடையில மஞ்சள் துணியில ஒரு முடிப்பு இருக்கும். அத போய் எடுத்துட்டு வாங்க. நீங்களே அந்த முடிப்பை அவுத்து விடுங்க. காற்று போகாம இறுக்கமா கட்டி இருக்கிற ஈ முடிச்சல ஒரு பூ வாடி போகாம இருக்கு. அது எங்கன சாத்தியம் சாமி? அந்த பூவை எடுத்து என் கையில கொடுங்க. நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. இந்த பூவை சம்பு சாரா பூன்னு சொல்லுவாங்க.
ஒரு மானிட ஆத்மாவுக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்கோ அது எல்லாமே இந்த பூவுக்கும் இருக்கும். சாமி, நீங்கள் எந்த சொல்றீங்க சாமி? ஆமா, இப்ப பாருங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சாமி, இது எங்கன சாத்தியம்? கசக்கின பூவு மறுபடியும் எங்கன?